திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலங்கிற ஊர்ல நிக்கிறதே அதிமுக. நம்ம ஒரு ஆளை போட்டிருக்கோம். அதுல ஒருத்தங்க போடும்போது ஒரு 10 பேர் அந்த தொகுதியை சேர்ந்தவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். 10 பேர் கொடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தரை அதிமுக முன்னாள் மந்திரியா இருந்தவர் அவர் என்ன பண்றாரு, ஆளை வச்சு ஒரு பையனை அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காரு. நான் என்ன கேக்குறேன், இத செஞ்சது அதிமுக முன்னாள் மந்திரி, இப்ப நடக்கிறது திமுக அரசாங்கம். அப்ப நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா? உங்க போலீஸ் என்னப்பா பண்ணுது? அவருக்கு இங்க நியாயம் கிடைக்கணுமா வேண்டாமா? அந்த பையன் என்ன பண்ணிருக்காரு, உடனே என்ன பண்ணிருக்காரு, வாட்ஸ்அப்ல வெளியில சொல்லிட்டாரு. அந்த பையனை அடிச்சு வச்சிருக்காங்க. அங்கே சொல்றாரு, என்ன அடிச்சு கையெழுத்து மட்டும் வெத்தி பேப்பர்ல வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு அந்த பையன் வெளியிட்டாரு. அதனால என்னாச்சு, இப்ப நம்ம ஆட்கள் போய் எப்படிங்க அந்த பையன் வாயாலே சொல்றாரு என்ன அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க வேட்பாளர்னு. அப்படி இருக்கும்போது எங்க வேட்பாளரை நீங்க தகுதி நீக்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அங்க தர்ணா நடத்தி பிரச்சனை பண்ணி, நான் இப்ப புறப்புறப்பதான் தகவல் வந்தது, சரி ஏத்துக்குறோம் அப்படின்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்லாம் போய் தேர்தல் நிக்கிற மாதிரி முறைகளே இல்ல. இப்போ இதை தேர்தல் கமிஷனுக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க தான் எடுக்கிறீங்க. தேர்தல் கமிஷனுக்கு ஓரளவுதான் அந்த அதிகாரிகள் வேலை செய்ய முடியும். காரணம் என்னன்னா, இங்க யாரு ஆளுங்கட்சியோ அவங்களுடைய அதிகாரிகள் தான் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அதனால இவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு தொகுதியில ஜெயிக்க முடியாது அப்படின்னு மனசுக்கு பற்றுச்சுன்னா, அதுல யாரு எடுத்து நிக்கிறாங்களோ இந்த மாதிரி ஆளை தூக்கிட்டு போறது, நிராகரிக்கிறது, இந்த மாதிரி செஞ்சு தான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், தைரியம் இருந்தா வெளில நிக்கணும்ல. அதை நிக்காம ஏன் இந்த திருட்டுத்தனம் பண்றீங்க?